Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 29th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பாஜக ஆதரவுடன் நிதிஷ் மீண்டும் முதல்வர். இந்தியா கூட்டணிக்கு மேலும் பின்னடைவு. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் என்று சொல்லக்கூடிய ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற மகா கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். நெக்ஸ்ட் நியூஸ். சொற்குவையில் 15 லட்சம் சொற்கள் பதிவேற்றம். அகர் முதலி திட்ட இயக்கம் தகவல் கொடுத்துள்ளது. தமிழக அரசுடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர் முதலி திட்ட இயக்ககம் உருவாக்கிய சொற்குவை தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட கலைச்சொற்களின் எண்ணிக்கை தற்போது 15 லட்சம் என்ற இலக்கை எட்டியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இணையாக மின்சார ரயில் நிலையங்களை மேம்படுத்த திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இணையாக கடற்கரை வேளச்சேரி வழித்தட மின்சார ரயில் நிலையங்களை மேம்படுத்த மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். புற்றுநோய் விழிப்புணர்வு ஓட்டம் 4700 பேர் பங்கேற்பு. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சென்னையில் விழிப்புணர்வு ஓட்ட நிகழ்ச்சி K10K ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நெக்ஸ்ட் நியூஸ். காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஸோ அதன்படி காஞ்சிபுரம் அரசு புற்றுநோய் மருத்துவமனையில் ரூபாய் 16.80 கோடியில் நவீன மருத்துவ உபகரணங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் எதற்காகன்றதை மட்டும் பாருங்கள் போதும். விஸ்வகர்மா யோஜனா திட்டம் யாருக்காகனா மகளிருக்காக. மகளிருக்கு தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி முகாம், இது குறித்த தகவல் தான் இது. விஸ்வகர்மா திட்டம் மகளிருக்காக, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அண்ணலே தேசத்தந்தை அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது. நேதாஜியுடைய ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படிங்கிற இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆசாத் ஹிந்த் பவுச் இது மாடர்ன் இந்தியாவில் முக்கியமான ஏரியாஸ் இதெல்லாம். தென் அடுத்து பாருங்கள், தண்டி யாத்திரை இதை இனிஷியேட் பண்ணது மகாத்மா காந்தி அவர்கள், கொடுக்கப்பட்டிருக்கு. தென் காந்திய தேசத்தந்தை அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எக்ஸ்போசாட் திட்டம் அனைத்து ஆய்வு கருவிகளின் செயல்பாடுகளும் வெற்றி என்று இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. PSLV C58 ராக்கெட்டுடைய 4ஆம் நிலையில் அனுப்பப்பட்டிருந்த 9 ஆய்வு கருவிகளும் திட்டமிட்ட இலக்கை வெற்றிகரமாக எட்டி ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் PSLV C58 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஜனவரி 1ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. அந்த செயற்கைக்கோள் திட்டமிட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ராக்கெட்டின் 4ஆம் நிலையான PS4 பகுதி 350 கிலோமீட்டருக்கு கீழே இறக்கப்பட்டு ஆய்வு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுச்சு. அதில் 9 ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இன்சாட் 3DS செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ தீவிரம். GSLV F14 ராக்கெட் மூலமாக இன்சாட் 3DS அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு சொந்தமான இன்சாட் 3DS அப்படிங்கிறது 2225 கிலோ எடையுடையது. இதில் 6 இமேஜிங் சேனல்கள் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே புவியோட பருவநிலை மாறுபாடுகளை உன்னிப்பாக கண்காணித்து
வானிலைக்கான தகவல்களை துல்லியமாக நிகழ்நேரத்தில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமாக புயல், கனமழை உட்பட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்சாட் 3D மற்றும் இன்சாட் 3DS செயற்கைக்கோளின் தொடர்ச்சியாகவே இந்த இன்சாட் 3DS விண்ணில் செலுத்தப்பட இருக்கு அப்படின்ற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அதிகாரம் பெற்ற நீதி அமைப்பு வளர்ந்த இந்தியாவின் அங்கம் என்று உச்சநீதிமன்ற 75வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் அமலை தொடர்ந்து இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்குச்சு. முதல்ல பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் தான் செயல்பட்டு இருந்துச்சு. தற்போது இருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு பின்னர் தான் மாற்றப்பட்டுச்சு. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய 75வது ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றுச்சு. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டவங்க யார் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இந்த உரையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 3 குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலமாக இந்தியாவினுடைய சட்டம், காவல்துறை மற்றும் விசாரணை அமைப்புகள் புதிய சகாப்தத்தில் இருக்கு. தற்போது இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு தான் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப சட்டங்களை அரசு நவீனப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. தென் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் உச்சநீதிமன்றம் என்றும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. தென் இது குறித்து தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கடுமையான விவாதங்களை உச்சநீதிமன்றம் தொடங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நீதித்துறையில் பெண் பணியாளர்களின் பங்கு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதே போல பல்வேறு சமூகத்தினரும் நீதித்துறையில் பங்கேற்கணும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. தென் நீதியின் கோயில் என்று மேக்வால் தெரிவிச்சிருக்காரு. மேக்வால் யார் அப்படின்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். அவர் தான் நீதித்துறையுடைய எண்ம உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது. ஸோ நீதித்துறை தான் நீதியின் கோயில் என்றும் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சாதித்தார் சின்னர் முதல் கிராண்ட்ஸ்லாம் வென்றார். ஆஸ்திரிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். இது அவரின் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டமாகும். உலகின் 4வது நிலை வீரரான சின்னர் இறுதிச் சுற்றில் 3ஆம் நிலை வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெத்வாத்தோவிடம் முதல் 2 செட்களை இழந்து அடுத்த 3 செட்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கையுந்து பந்தில் தமிழகத்திற்கு தங்கம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எகிப்தில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவின் திவ்யன்ஷ் சிங் பன்வர் 253.7 புள்ளிகளுடன் புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க. தங்கப்பதக்கமும் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். அயோத்தியில் பெருகும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸோ வேலைவாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வணிகமும் விரிவடைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி தொழில் முனைவோராகவும் அயோத்தி மக்கள் உருவாகிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க தகவல். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். காசாவில் மனிதாபிமான உதவிகளுக்கு நிதி அளிப்பதை தொடர வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் அறிவுறுத்தியிருக்காரு. காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று உறுப்பு நாடுகளுடன் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஞாயிற்றுக்கிழமை வலியுறுத்தியிருக்கிறாரு. ஸோ இங்கே கூடுதல் தகவல், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் நேம் ஆண்டோனியோ குட்ரஸ். நெக்ஸ்ட் நியூஸ். வடகொரியா ஏவுகணை சோதனை. வடகொரியாவுடைய கிழக்கு இராணுவ துறைமுகத்தில் இருந்து ஏவுகணை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தென்கொரிய முப்படைகளின் தலைவர் ஞாயிற்றுக்கிழமை இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்காரு. நிகழாண்டில் 3வது முறையாக ஏவுகணை சோதனை நடத்தியிருக்குது வடகொரியா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி புதன்கிழமையும் ஏவுகணை சோதனை நடத்துச்சு. நாட்டின் முதலாவது திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணையை கடந்த ஜூன் 14ஆம் தேதி சோதிச்சும் பார்த்துச்சு. வடகொரிய அதிபர் கிம் ஜோங்-உன் நாட்டின் ஆயுத திறனை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் நாடுகளை அணு ஆயுத மோதலுக்கு அழைப்பு விடுக்கிற வகையில் அச்சுறுத்தலை அவர் வெளியிட்டிருக்காரு.
இதனால் கடந்த சில மாதங்களாக கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் தான் நிலவிட்டிருக்கு. இதற்கு எதிர்வினையாக அந்த நாடுகள் தங்களது இராணுவ பயிற்சிகளை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.